துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது? பாரதி ஸ்ரீதரமாவிடமிருந்து தொடங்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வருது சனி. அதனால் இவங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி இருந்தாலே அவங்களுக்கு தனவான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அட் த சேம் டைம் அவங்க ஹெல்த் வைஸ்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாக்கியத்தில் அவளுக்கு குரு பகவானும் இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள், வேலை விஷயமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க இதுக்கு முந்தின ராசிக்கு சொன்னாங்க கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தா வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு. அது துலாம் ராசிக்கும் பொருந்தும். அதனால் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது நிறையா வியாபாரத்திற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா வரும். ஸோ யார்கிட்ட கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு பண்ணாங்கன்னா பிரச்சனையில் மாட்டாமல் இருப்பாங்க. ஏன்னா இந்த 6ல் வந்ததுக்கப்புறம் அடுத்தது 7, 8ல் வரும் சனி பகவான். ஸோ ஃப்யூச்சரை யோசிச்சுட்டு இவங்க அந்த 6ஆம் இடத்துக்கான சனி பகவானை பயன்படுத்திக்கலாம். மிக சிறப்பு. பஞ்சநாதன் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், துலாத்துக்கு எப்படி அமைகிறது இந்த சனி பயிற்சி? பொதுவாகவேம்மா அந்த சனி பகவானுக்கு மிக பிடித்த ராசி துலா ராசி. துலா ராசியில் தான் உச்சமடைகிறார். மீதி ராசியெல்லாம் விட்டுட்டார். துலா ராசி எனக்கு இஷ்ட ராசி அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் பாருங்களேன், மீதி மேஷராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனையை தரக்கூடியவர், தன்னுடைய ஆதிபத்தியத்தின் மூலம் பிரச்சனை தரக்கூடியவர் சனி பகவான். நீங்கள் மேஷராசின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதினு சொல்கிறீங்க, பாதகாதிபதினு சொல்கிறீங்க சனியை. ரிஷபராசிக்கு அவர் கர்மாதிபதியாக வந்துடுறார். மிதுன ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாக வர்றார். கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக கெடுதல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரோகாதிபதியாக வந்துடுறாரு. கன்னி ராசிக்கு ரோகாதிபதியாக இப்படிலாம் அவர் சிரமத்தை கொடுப்பாரு. துலா ராசியிலேருந்து பாருங்க, அவர் 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஜம்முன்னு அப்படி ஒரு நல்ல பதவியை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்படி அந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போகிறார். சனிக்கு பிடித்த ஸ்தானங்கள் 3, 6, 11, இந்த 3 ஸ்தானங்கள். அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது இது நாள் வரைக்கும் இவர் 0வாக இருந்தாலும் இனிமே அவர் ஹீரோ தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உருவாயிரும். நோய் நொடிகள் பாதிப்பு இப்போ நிறைய இருக்குமா? துளாராசிக்காரர்களுக்கோ ஸ்கின் ப்ராப்ளமோ, வயிற்று பிரச்சனைகளோ, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது, மறைவு ஸ்தானத்தில் போய் இந்த சனி பகவான் உட்காருகிற போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நோய் நொடிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு வந்துடும். வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான கடன் உதவி இப்போ கிடைக்கும். தாயுடைய உடல் நலத்தில் மட்டும் சில பாதிப்புகள் அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அடடா யோகம், எப்படியோ வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சில வருஷமாக ஃபாரின் போகணும்னு நினச்சேன், போகவே முடியல, இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியாக இவங்க இருப்பாங்க. அட்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனால சில விஷயங்களில் தடைகள் வரலாம். வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எப்படி பார்த்தாலும் துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் அவர்கள் வாழ்க்கையுடைய கௌரவம். அந்த கௌரவம் கெடாமல் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். இந்த நீட் எக்ஸாமினேஷன் மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வெற்றியை, போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் சனி பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதான் உண்மை. கேட்கவே மகிழ்வா இருக்கு. பீமராஜ ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையுது? துலா ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சியில் வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, தங்கம் எவ்வளோதான் விலை ஏறினாலும் தங்கம் வாங்குவாங்க, தேவையான வசதிகள் அனைத்தையும் பெறுவாங்க. கன்னிக்கு கேட்டது துலாமுக்கு சொல்றீங்க. சரிங்க ஐயா, கேட்டது சொல்லணும் இல்லையா? அதன் பிறகு இவங்களுக்கு இதற்கு முன்னாடி எதிலெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அதிலிருந்து மீண்டு வருவார்கள், ஜெயிப்பார்கள். 6ஆம் இடத்தை சத்துரு ஜெயம் பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 6ஆம் இடம் நன்றாக இருந்தால், பலமாக இருந்தால், நன்மை செய்யக்கூடிய நிலையில் சத்துருக்களை இவங்க ஜெயிப்பாங்க. அப்போது துலா ராசியில் இருக்கிற ஒருத்தர் இப்போ ஒரு அட்வொகேட்டாக இருக்காருன்னு சொன்னால் அவர் எடுக்கிற கேஸிலெல்லாம் அவர் ஜெயிப்பார். இப்போது எலெக்ஷன் வருதுன்னு சொன்னால் துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பொறுப்பாளராக வைக்கலாம், அவருக்கு ஒரு இடம் கொடுக்கலாம், தேர்தலுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நிற்கிறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டா போகிறோம். ஒரு அட்வொகேட் இவரை கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அதுபோல் வாய்ப்பு கிடைத்தவர் கூட ஒருத்தரை சப்போர்ட் வச்சுக்கலாம் அவங்க பிரச்சாரத்துக்கெலாம் போகும்போது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் துலா ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை முக்கியமான பொறுப்பில் எடுத்து கூட வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பார். அதாவது
துலா ராசிக்கு நன்மை கிடைக்கும். அதிலிருந்து இப்போ இன்னும் சொல்கிறது என்னென்னா, துலா ராசியை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களும் நன்மை அடையலாம். சில பேருக்கு சனி பயிற்சி சாதகமாக இல்லை இல்லையா, அவங்கெல்லாம் துலா ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தோல்வியிலிருந்து மீண்டு வரலாம். ஒரு கடன் வேணும், லோன் வாங்க போகிறாங்கன்னா இவங்களை கூப்பிட்டு போகலாம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணு பார்க்கும்போது இவங்களை கூட கூப்பிட்டு போகலாம். அப்போ இவங்களுக்கு ஒரு சொத்து அமையலைன்னா கூட கூப்பிட்டு போகலாம். டாக்டர்கிட்ட போகும்போது கூப்பிட்டு போகலாம். டாக்டரே துலா ராசியில் இருந்தாருன்னா சர்ஜரி பண்ணால் இப்போது சக்ஸஸ் ஆகிடும். அப்படியாக துலா ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. துலா ராசிக்காரர்களை மனைவியா, குழந்தையா, பெற்றோரா, நண்பரா பெற்றவர்கள் அதனால் நற்பலனை அடைய போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக கோகுலக்கண்ணன் அவர்கள் நீங்க சொல்லுங்க, துலாத்துக்கு எப்படி அமைகிறது? துலாம் ராசி வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு துல்லியமான ராசிங்க. சமநிலையா இருப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, ரெண்டு பக்கமும் சமமா பேசிட்டு போயிடும். ஆனா நியாயத்தை பேசுவாங்க. ஏன்னா அதனாலதான் சனி பகவான் வந்து அங்கே உச்சம்ங்கிற நிலையை பெறார். துலாம் ராசியில சனிபான் உச்சம் பெறார். அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெறுகிறார். அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் போய் இப்ப சனிபான் உட்காரார். எப்படி பாருங்க, உச்சம் உச்சம் உச்சனே வருது பார்த்தீங்களா? ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா 4, 5 குடைய ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் உரிய சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்காரார். கனமுள்ள நவமாறு லாபத்தில் சனி அமர தனமுண்டு பிதுர்தோஷம் சத்துருபங்கம் தரணிதனில் பேர் விளங்கம் அரசனுக்கு நிகரான லாபம் யா. எதிரிகளெல்லாம் ஒளிஞ்சு கட்டிட்டோம். 12ஆம் இடத்தை சனி பார்க்குது. விரய செலவுகள் சுப விரயமாக மாறுது. 4க்கு அதிபதி ஆகிறதுனால ரொம்ப நாளா பழைய வீடுங்க, அதை எடுத்து கட்டணும்னு நினைச்சோம்ங்க. பூர்வ புண்ணியத்தில் ஒரு வீடு இருக்குது சார், ஒரு சொத்து இருக்குது, போய் நிற்கவே முடியல, பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தோம், அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கீழ் வீடு கட்டிட்டு மேல் வீடு எழுப்ப முடியல, எங்கள் வீடு மட்டும் பள்ளத்துக்குள்ளே மாட்டிருச்சுங்க, சுற்றி மாடிங்க அப்படிங்கிற சூழல்கள் இவர்களுக்கு மாறி அமையக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. திஷ்டி பாதிப்பு அதிகம் படுங்க. வெளியில் வந்து நான் இதை பண்ண போகிறேன், நல்ல நேரம் வந்துருச்சு, 6ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, எதிரி ஒளிஞ்சிட்டான், நான் நல்லா தூங்குறேன், நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையுது, வெற்றி அடைய போகுது அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் சொன்னால் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியில் சொல்லப்பட்டால் துலாம் ராசிக்காரர்களுடைய வெற்றி என்பது பாதிப்படையும். அதனால மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை ரகசியமாக முன்னேற்றி 2.5 ஆண்டுகளுக்குள்ள முடிச்சு போகும்போது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும்.